கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா கேள்வி பதில்கள் அதிகாரம் 61 66 வரை. கேள்வி எண் 1. யார் என்மேல் இருக்கிறார் என்று ஏசாயா கூறுகிறார்? விடை: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். ஏசாயா 61:1. கேள்வி எண் 2. யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஏசாயா கூறுகிறார்? விடை: சிறுமைப்பட்டவர்களுக்கு. ஏசாயா 61:1. கேள்வி எண் 3. கர்த்தர் தம்முடைய டேஷ் நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள்? விடை: கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61:3. கேள்வி எண் 4. யார் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள்? விடை: அந்நிய புத்திரர். ஏசாயா 61:5. கேள்வி எண் 5. கர்த்தர் கொள்ளை பொருளினால் இடப்பட்ட எதை வெறுக்கிறார்? விடை: தகன பலியை வெறுக்கிறார். ஏசாயா 61:8. கேள்வி எண் 6. மணவாட்டி தன்னை எதனால் சிங்காரித்துக் கொள்கிறாள்? விடை: நகைகளினால். ஏசாயா 61:10. கேள்வி எண் 7. கர்த்தர் எதை விரும்புகிறார் என்று ஏசாயா புஸ்தகம் கூறுகிறது? விடை: நியாயத்தை. ஏசாயா 61:8. கேள்வி எண் 8. மணவாளன் தன்னை எதனால் அலங்கரித்துக் கொள்கிறான்? விடை: ஆபரணங்களினால். ஏசாயா 61:10. கேள்வி எண் 9. இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி டேஸ் சால்வையை எனக்கு தரித்தார்? விடை: இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏசாயா 61:10. கேள்வி எண் 10. யார் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார்? விடை: கர்த்தராகிய ஆண்டவர். ஏசாயா 61:11. அதிகாரம் 62. கேள்வி எண் 1. எது எரிகிற தீவட்டியைப் போல வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை: இரட்சிப்பு. ஏசாயா 62:1. கேள்வி எண் 2. சகல ராஜாக்களும் எதை காண்பார்கள்? விடை: மகிமையை காண்பார்கள். ஏசாயா 62:2.
கேள்வி எண் 3. யார் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய்? விடை: கர்த்தருடைய வாய் சொல்லும் நாமத்தால் அழைக்கப்படுவாய். ஏசாயா 62:2. கேள்வி எண் 4. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் டேஸ் என்றும் சொல்லப்படும். விடை: நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஏசாயா 62:4. கேள்வி எண் 5. நீ டேஸ் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். விடை: நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். ஏசாயா 62:3. கேள்வி எண் 6. எதை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை: தானியத்தை. ஏசாயா 62:8. கேள்வி எண் 7. எதை அந்நிய புத்திரர் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை: திராட்சை ரசத்தை. ஏசாயா 62:8. கேள்வி எண் 8. கர்த்தர் யாருக்காக கொடியேற்ற சொல்லுகிறார்? விடை: ஜனங்களுக்காக. ஏசாயா 62:10. கேள்வி எண் 9. அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று எங்கு வரைக்கும் சொல்லுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை: பூமியின் கடையாந்திரம் வரைக்கும். ஏசாயா 62:11. கேள்வி எண் 10. நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் டேஸ் நகரம் என்றும் பெயர் பெறுவாய். விடை: நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஏசாயா 62:12. அதிகாரம் 63. கேள்வி எண் 1. ஏதோமிலும் போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து எப்படி எழுந்தருளினவராக கர்த்தர் வந்தார்? விடை: தமது மகத்தான வல்லமையிலே. ஏசாயா 63:1. கேள்வி எண் 2. நீதியாய் பேசி இரட்சிக்க வல்லவராகிய நான் தானே, அவர் யார்? விடை: கர்த்தர். ஏசாயா 63:1. கேள்வி எண் 3. நீதியை டேஸ் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. விடை: நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஏசாயா 63:4. கேள்வி எண் 4. என் டேஸ் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். விடை: என் ஜனத்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார்.
ஏசாயா 63:8. கேள்வி எண் 5. போஸ்ரா பட்டணம் எத்தேசத்தில் உள்ளது? விடை: ஏதோமில் உள்ளது. ஏசாயா 63:1. கேள்வி எண் 6. இஸ்ரவேலர் தங்கள் வம்சத்துக்கு செய்த எதை பிரஸ்தாபப்படுத்துவார்கள்? விடை: கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். ஏசாயா 63:7. கேள்வி எண் 7. கர்த்தர் நித்திய கீர்த்தி உண்டாக எதை பிளந்தார்? விடை: தண்ணீரை பிளந்தார். ஏசாயா 63:12. கேள்வி எண் 8. இஸ்ரவேலோ கலகம் பண்ணி யாரை விசனப்படுத்தினார்கள்? விடை: பரிசுத்த ஆவியை. ஏசாயா 63:10. கேள்வி எண் 9. யாருடைய வலது கையை கொண்டு கர்த்தர் தமது ஜனத்தின் மகிமையின் புயத்தினால் நடத்தினார்? விடை: மோசேயின் வலது கையை கொண்டு நடத்தினார். ஏசாயா 63:12. கேள்வி எண் 10. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர்களை இரட்சித்தது யார்? விடை: சமூகத்தின் தூதனானவர். ஏசாயா 63:7-9. கேள்வி எண் 11. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற எதை போல இளைப்பாற பண்ணினார்? விடை: மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். ஏசாயா 63:14. கேள்வி எண் 12. கர்த்தர் எதன் நிமித்தம் இஸ்ரவேலரை தூக்கி சுமந்தார்? விடை: தமது அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும். ஏசாயா 63:7-9. கேள்வி எண் 13. கர்த்தாவே, நீர் எங்கள் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். விடை: கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஏசாயா 63:16. அதிகாரம் 64. கேள்வி எண் 1. எவைகள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று ஏசாயா கூறினார்? விடை: பர்வதங்கள். ஏசாயா 64:2. கேள்வி எண் 2. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை எது முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை. விடை: உலகத் தோற்றம் முதல்.
ஏசாயா 64:4. கேள்வி எண் 3. கர்த்தருடைய சந்நிதியில் எவைகள் உருகி போயின? விடை: பர்வதங்கள். ஏசாயா 64:3. கேள்வி எண் 4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை ஒருவரும் எதனால் உணர்ந்ததும் இல்லை. விடை: செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஏசாயா 64:4. கேள்வி எண் 5. இஸ்ரவேலர் அனைவரும் யாரைப் போல இருந்தார்கள்? விடை: தீட்டானவர்கள் போல இருந்தார்கள். ஏசாயா 64:6. கேள்வி எண் 6. இஸ்ரவேலருடைய நீதிகள் எல்லாம் எப்படிப்பட்ட கந்தை போல இருக்கிறது? விடை: அழுக்கான கந்தை போல இருக்கிறது. ஏசாயா 64:6. கேள்வி எண் 7. கர்த்தாவே, நீர் எங்களுடைய டேஸ், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். விடை: கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஏசாயா 64:8. கேள்வி எண் 8. இஸ்ரவேலர் அனைவரும் காற்றைப் போல் எது எங்களை அடித்து கொண்டு போகிறது என்று கூறுகிறார்கள்? விடை: அக்கிரமங்கள். ஏசாயா 64:6. கேள்வி எண் 9. எது வனாந்தரமாயின, எது பாழாய் கிடக்கிறது? விடை: பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. ஏசாயா 64:10. கேள்வி எண் 10. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் டேஸ் எங்களுடைய ஆலயம். விடை: எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம். ஏசாயா 64:11. அதிகாரம் 65. கேள்வி எண் 1. யாராலே தேடப்பட்டேன் என்று ஏசாயா கூறுகிறார்? விடை: என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே. ஏசாயா 65:1. கேள்வி எண் 2. எந்த ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் என்று ஏசாயா கூறுகிறார்? விடை: நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு. ஏசாயா 65:2. கேள்வி எண் 3. உன்னை பார்க்கிலும் நான் டேஸ் என்று சொல்லுகிறார்கள். விடை: உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். ஏசாயா 65:5.
கேள்வி எண் 4. யார் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை: ஊழியக்காரரின் நிமித்தம். ஏசாயா 65:8. கேள்வி எண் 5. ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே என்று எதற்காக கர்த்தர் கூறினார்? விடை: அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று. ஏசாயா 65:8. கேள்வி எண் 6. யாக்கோபிலிருந்தும் யூதாவிலிருந்தும் எவைகளை எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை: யாக்கோபில் இருந்து ஒரு வித்தையும் யூதாவில் இருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும். ஏசாயா 65:9. கேள்வி எண் 7. எந்த தெய்வத்துக்கு பதிலாக பந்தியை ஆயத்தம் பண்ணினார்கள்? விடை: காத். ஏசாயா 65:11. கேள்வி எண் 8. எந்த பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும்? விடை: ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஏசாயா 65:10. கேள்வி எண் 9. என் ஊழியக்காரர் எதினாலே கெம்பீரிப்பார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை: மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் என்று கூறுகிறார். ஏசாயா 65:14. கேள்வி எண் 10. பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் யாருக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான்? விடை: சத்திய தேவனுக்குள் ஆசீர்வதிப்பான். ஏசாயா 65:16. கேள்வி எண் 11. இதோ நான் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். விடை: இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். ஏசாயா 65:17. கேள்வி எண் 13. பூமியிலே ஆணையிடுகிறவன் யார் பேரில் ஆணையிடுவான்? விடை: சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். ஏசாயா 65:16. கேள்வி எண் 14. எது மாட்டைப் போல வைக்கோல் தின்னும்? விடை: மாட்டைப் போல வைக்கோல் தின்னுவது சிங்கம். ஏசாயா 65:25. கேள்வி எண் 15. எருசலேமில் இனி எவைகளின் சத்தமும் இனி கேட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை: அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் கேட்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். ஏசாயா 65:19.
கேள்வி எண் 16. 100 வயது சென்று மரிக்கிறவன் யாராக எண்ணப்படுவான்? விடை: வாலிபன் என்று எண்ணப்படுவான். ஏசாயா 65:20. கேள்வி எண் 17. ஓநாய் எதனுடன் ஒருமித்து மேயும்? விடை: ஆட்டுக்குட்டியுடன் ஒருமித்து மேயும். ஏசாயா 65:25. கேள்வி எண் 18. 100 வயதுள்ளவனாகிய பாவியோ என்ன செய்யப்படுவான்? விடை: சபிக்கப்படுவான். ஏசாயா 65:20. கேள்வி எண் 19. எதன் நாட்களைப் போல ஜனத்தின் நாட்கள் இருக்கும்? விடை: விருட்சத்தின் நாட்கள் போல இருக்கும். ஏசாயா 65:22. கேள்வி எண் 20. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை எப்படி அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை: நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று கூறுகிறார். ஏசாயா 65:22. கேள்வி எண் 21. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் டேஸ் கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். விடை: அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசாயா 65:24. அதிகாரம் 66. கேள்வி எண் 1. கர்த்தருக்கு எது சிங்காசனமும் எது பாதபடியுமாயிருக்கிறது? விடை: வானம் சிங்காசனமும் பூமி பாதபடியுமாயிருக்கிறது. ஏசாயா 66:1. கேள்வி எண் 2. யாரை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை: என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 66:2. கேள்வி எண் 3. காணிக்கையை படைக்கிறவன் எதன் இரத்தத்தை படைக்கிறான்? விடை: பன்றியின் இரத்தத்தை படைக்கிறான். ஏசாயா 66:3. கேள்வி எண் 4. ஆட்டை பலியிடுகிறவன் எதன் கழுத்தறுக்கிறவனாயிருக்கிறான்? விடை: நாயை கழுத்தறுக்கிறவனாயிருக்கிறான். ஏசாயா 66:3. கேள்வி எண் 5. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று டேஸ் சொல்லுகிறார்? விடை: பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66:9. கேள்வி எண் 6. மாட்டை வெட்டுகிறவன் யாரை கொல்லுகிறவனாக இருக்கிறான்?
விடை மனுஷனை கொல்லுகிறவனாக இருக்கிறான். ஏசாயா 66:3. கேள்வி எண் 7. நகரத்திலிருந்து தேவாலயத்திலிருந்தும் எது கேட்கப்படும்? விடை நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். ஏசாயா 66:6. கேள்வி எண் 8. எதை கர்த்தர் நதியைப் போல பாய பண்ணுகிறார்? விடை சமாதானத்தை நதியைப் போல பாய பண்ணுகிறார். ஏசாயா 66:12. கேள்வி எண் 9. ஜாதிகளின் மகிமையை எதைப் போல புரண்டு ஓடச் செய்கிறார்? விடை ஆற்றைப் போல. ஏசாயா 66:12. கேள்வி எண் 10. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் டேஸ் தடுப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார்? விடை பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 66:9. கேள்வி எண் 11. யார் மகிமையை புரண்டோடும் ஆற்றைப் போல பாயச் செய்கிறார்? விடை ஜாதிகளின் மகிமையை. ஏசாயா 66:12. கேள்வி எண் 12. இதோ நான் சமாதானத்தை ஒரு டேஸ் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற டேஸ் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். விடை இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். ஏசாயா 66:12. கேள்வி எண் 13. யாரைப்போல் தேற்றுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல். ஏசாயா 66:13. கேள்வி எண் 14. கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் யாரிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும். ஏசாயா 66:14. கேள்வி எண் 15. கர்த்தர் எதினாலே மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார்? விடை அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் வழக்காடுவார். ஏசாயா 66:16. கேள்வி எண் 16. சமாதானத்தை கர்த்தர் எதைப்போல் பாய பண்ணுவார்? விடை நதியைப் போல் பாய பண்ணுவார். ஏசாயா 66:12. கேள்வி எண் 17. எதை சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை பன்றி இறைச்சியையும்
அருவருப்பானதையும் எளியையும். ஏசாயா 66:17. கேள்வி எண் 18. நான் சகல ஜாதியாரையும் பாசைக்காரரையும் கூட்டிச் சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து எதை காண்பார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார்? விடை: என் மகிமையை காண்பார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஏசாயா 66:18. கேள்வி எண் 19. இஸ்ரவேல் புத்திரரில் சிலரை எப்படி தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை: சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66:20-21. கேள்வி எண் 20. எப்பொழுது மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை: மாதந்தோறும், ஓய்வு நாள் தோறும். ஏசாயா 66:23. Thanks for watching. God bless you.